நம்முடைய பாரம்பரிய அரிசி வகைகளில் கருப்பு நிற அரிசி வகையை சார்ந்தது கருப்பு கவுனி. கருப்பு கவுனி அரிசியில் இல்லாத சத்துக்களே இல்லை என்று கூட சொல்லலாம். ஏராளமான வைட்டமின்கள், மினரல்கள், அமினோ அமிலங்கள் நிறைந்திருக்கின்றன. அவை புரதங்கள், வைட்டமின் இ, வைட்டமின் பி2, வைட்டமின் பி3, நியாசின், பீட்டா கரோட்டின், லூடின், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஜியாக்சாந்தின், கால்சியம், குரோமியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, மாங்கனீசு, மெக்னீசியம், பொட்டாசியம், ஜிங்க், காப்பர் ஆகிய வைட்டமின்களும் மினரல்களும் இதில் அடங்கியிருக்கின்றன. இவற்றை பற்றி விரிவாக பார்ப்போம் வாங்க. 1. பைட்டோ நியூட்ரியன்ட்டுகள். கருப்பு கவுனி அரிசியில் பைட்டோ நியூட்ரியன்ட்டுகள் மிக அதிகம். இவை உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் சீரான செயல்பாட்டுக்கும் மிகவும் முக்கியம். இவை உடலில் உள்ள உறுப்புகளின் செயல்பாட்டுக்கு அவசியமானது ஒன்று. குறிப்பாக இதய ஆரோக்கியம், குடல் ஆரோக்கியம், கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். 2. இன்ஃப்ளமேஷன்கள். உடலில் இன்ஃப்ளமேஷன்கள் ஏற்படாமல் தடுக்கவும், ஏற்கனவே உள்ள இன்ஃப்ளமேஷன்கள் மற்றும் அதனால் ஏற்பட்ட வீக்கங்களையும் குறைக்க கருப்பு கவுனி அரிசி உதவி செய்யும். கருப்பு கவுனி அரிசியில் உள்ள ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் உடல் வீக்கத்தை குறைக்க செய்யும். 3. ஆஸ்துமா பிரச்சனை. ஆஸ்துமா மற்றும் சுவாசம் தொடர்பான பிரச்சனை உள்ளவர்கள் கருப்பு கவுனி அரிசியை உணவாக எடுத்துக்கொள்வது நல்லது. இதிலுள்ள அழற்சி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் அந்தோசினின் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆஸ்துமாவை கட்டுப்படுத்தும். 4. டீடாக்ஸ் செய்ய. உடலில் உள்ள கழிவுகளை சுத்திகரித்து வெளியேற்றும் வேலையை இந்த கருப்பு கவுனி அரிசியில் உள்ள மூலக்கூறுகள் செய்கின்றன. பொதுவாக அதிக கார்போ உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது கல்லீரலில் நச்சுக்கள் சேரும். ஆனால் கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கொள்ளும் போது அது கல்லீரலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி டீடாக்ஸ் செய்யும் வேலையை செய்கிறது. 5. கிளைசெமிக் குறைவு. வெள்ளை அரிசி, பிரவுன் ரைஸ், சிகப்பு அரிசி என எல்லா வகை பாரம்பரிய அரிசி மற்றும் வரகு, குதிரைவாளி, திணை உள்ளிட்ட சிறுதானிய வகைகளை காட்டிலும் கருப்பு கவுனி அரிசியில் கிளைசெமிக் குறியீடு மிக மிக குறைவு. இதை சாப்பிடும்போது இரத்தத்தில் சர்க்கரையை உயர்த்தும் வேகமும் விகிதமும் இதில் மிக மிக குறைவு. இது நீரிழிவை கட்டுப்படுத்துவதில் மிகப்பெரிய உதவி செய்யும். நீரிழிவு நோயாளிகள் கருப்பு கவுனி அரிசியை தினசரி உணவில் சேர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது. 6. இரத்த ஓட்டம், இரத்த அழுத்தம் சீராகும். உயர் இரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்கள் அதன் விகிதம் அதிகரிக்கும் போது அத்திரோசிலிரோசிஸ் என்னும் பிரச்சனை உண்டாகும். இந்த பிரச்சனை என்னவென்றால் இரத்த குழாய்களில் அடைப்பு மற்றும் உறைதல் ஆகிய ஆபத்துக்களை உண்டாக்கக்கூடும். இந்த பிரச்சனையை சரி செய்வதில் கருப்பு கவுனிக்கு முக்கிய இடம் உண்டு. அதே போல இரத்த அழுத்தத்தையும் சீராக வைத்திருக்க செய்யும். 7. முடி வளர்ச்சிக்கு உதவுகிறது. கருப்பு கவுனி அரிசியில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் மற்றும் பிற மினரல்களும் தலைமுடி உதிர்வை தடுத்து முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. அதோடு கருப்பு கவுனியில் உள்ள புரதங்கள் மற்றும் வைட்டமின் இ ஆகியவை முடியின் வளர்ச்சியை தூண்டக்கூடியவை. 8. கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்த. ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்துவதில் கருப்பு கவுனி அரிசிக்கு மிக முக்கிய பங்குண்டு. அதில் கண் ஆரோக்கியமும் ஒன்று. கருப்பு கவுனில் இருக்கும் பீட்டா கரோட்டின் ஆகியவை கண் ஆரோக்கியத்துக்கு தேவையான அடிப்படையான ஊட்டச்சத்து. அதோடு இதில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கண்களில் ஏற்படும் இன்ஃப்ளமேஷன்களை குறைத்து கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும். 9. கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க. கருப்பு கவுனியில் உள்ள அந்தோசியனின் எனப்படும் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் நார்ச்சத்து உடலில் தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து வெளியேற்ற உதவுகின்றன. குறிப்பாக எல்டிஎல் என்று கூறப்படும் கெட்ட கொலஸ்ட்ரால் மற்றும் ட்ரைகிளைசரைட் போன்ற தீங்கு விளைவிக்கும் கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து ஹெச்டிஎல் எனப்படும் நல்ல கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்கின்றன. இது இரத்த குழாய்களில் கொழுப்பு படிவதை தடுத்து இதய ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகிறது. 10. புற்றுநோயை தடுக்க. இந்த கருப்பு கவுனி அரிசி நம் உடலில் புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகளை எதிர்த்து புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கும் திறன் கொண்டது என்று மருத்துவ ஆய்வுகள் கூறுகின்றன. குறிப்பாக பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் மற்றும் கருப்பை புற்றுநோய் வருவதை தடுக்கும் திறன் கொண்டது. இது இயற்கையான புற்றுநோய் எதிர்ப்பி போல செயல்படுகின்றன. 11. அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்தது. கருப்பு கவுனி அரிசியில் அந்தோசியனின் உள்ளது. இது ப்ளூபெர்ரி மற்றும் பிளாக்பெர்ரிகளில் காணப்படும் அதே சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகும். இந்த சேர்மங்கள் உடலில் உருவாகும் தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராட உதவுகின்றன. ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைத்து புற்றுநோய் மற்றும் இதய நோய் போன்ற நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைக்கின்றன. 12. செரிமானத்திற்கு உதவும். இந்த கருப்பு கவுனி அரிசி முழு தானியமாக இருப்பதால் இதில் உணவு நார்ச்சத்து அதிகம் உள்ளது. இது செரிமானத்திற்கு உதவுகிறது மற்றும் மலச்சிக்கலை தடுக்கின்றன. இது ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிரியை ஊக்குவிப்பதன் மூலம் வீக்கத்தை குறைக்கிறது மற்றும் ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை மேம்படுத்துகிறது. 13. நீரிழிவு நோயை நிர்வகிக்க உதவும். வெள்ளை அரிசியை போலல்லாமல் கருப்பு கவுனி அரிசி குறைந்த கிளைசெமிக் குறியீட்டை கொண்டுள்ளது. அதாவது இது இரத்த ஓட்டத்தில் சர்க்கரையை மெதுவாக வெளியிடுகிறது. இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. இது நீரிழிவு நோயாளிகளுக்கும் இன்சுலின் எதிர்ப்பை நிர்வகிப்பவர்களுக்கும் ஒரு சிறந்த தேர்வாக அமைகிறது.
எனவே சர்க்கரை நோயாளிகள் வெள்ளை அரிசிக்கு பதில் இந்த கருப்பு கவுனி அரிசியை சமைத்து சாப்பிடலாம். கருப்பு கவுனி அரிசியை தினமும் சாப்பிடலாமா மற்றும் எப்படி சாப்பிடுவது? கருப்பு கவுனி அரிசியை தினமும் அல்லது வாரத்திற்கு சில முறை சாப்பிடலாம். ஆனால் ஒரு நாளைக்கு அதிகமாக உட்கொள்வது அஜீரணத்தை ஏற்படுத்தும். சர்க்கரை கொழுப்பு அளவை கட்டுப்படுத்துவது போன்ற பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது. இதை இட்லி, தோசை, கொழுக்கட்டை, கஞ்சி, புட்டு, இடியாப்பம், சாதம், இனிப்பு என பல்வேறு விதங்களில் சமைத்து சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.